அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வீக் ஸ்டடி பிளான் வந்துட்டு முடிச்சிட்டோம். ஆமாம் தான், நாங்கள் 2 வீக்குக்கு உண்டான ஸ்டடி பிளான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூ ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 9944477524 இந்த நம்பருக்கு நீங்கள் 1000 rupees பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் வந்துட்டு என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதே ஸ்டடி பிளான் தான், உங்களுக்கு டேட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் உங்களுக்கு இப்போ வேண்டாம், நம்ம ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் போடுவேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து டெய்லி வந்து ரிவிஷன் பண்ண முடியும். டெய்லி ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் குரூப் 4 ஆஃபீஸராக ஆக முடியும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸராக வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி படிக்கணும், டெய்லி ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் விட்டுட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த படிப்புங்கிறது தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் படி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா? சரிங்க. இப்போது நம்ம 2 ஸ்டடி பிளானில் நம்ம வந்து என்னங்க, இப்போ 2 ஸ்டடி பிளானில் நம்ம என்னங்க பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஸ்கொயர் படிக்க சொல்லியிருப்பேன். ஆமாம் தானேங்க? ஸ்கொயரில் வந்துட்டு 50 ஸ்கொயர் வந்து படிக்க சொல்லியிருப்பேன். க்யூப்பில் வந்து எவ்வளோங்க, 30 க்யூப் வந்து படிக்க சொல்லியிருப்பேங்க. அப்புறம் ஸ்கொயர் வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டை எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், க்யூப் ரூட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தட் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் வீக்கில். அப்புறம் வந்து பகா எண்கள், அதாவது 13, 17, 19, 23, 27, 29. அப்போ ஒற்றைப்படையில் அது பகா எண்ணில் வரக்கூடிய டேபிள்ஸ் வந்து படித்து ஃபஸ்ட்டு வீக்கில் முடிச்சிருப்போம். ஆமாம் தானேங்க? இப்போ செகண்ட் வீக்குக்கு பார்த்திங்கன்னா எல்சிஎம் அண்டு HCF இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன முடிச்சிருப்போம், 1 to 6 மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து இப்போது இந்த தேர்ட் வீக் படி பார்த்திங்கன்னா 7 to 12 இந்த மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் மாடல் 7 வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கேள்வி வந்து எழுதி போடுறேன். அதாவது 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து விளக்குகள் ஒவ்வொன்றும் 42 வினாடிகள். அதாவது 3 போக்குவரத்து சந்திப்புகள் இருக்குங்க. சரிங்களா? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 3 இருக்குங்க. இதில் விளக்குகள் ஒவ்வொரு இங்கே வந்து விளக்கு இருக்குன்னு தெரியுங்களா? இங்கே சிக்னல் விளக்குகள் இருக்குன்னு தெரியுங்களா? இதில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு 42. சரிங்களா? செகண்ட் ஒன் வந்துட்டு 72 வினாடி, தேர்ட் ஒன் வந்துட்டு 90 வினாடிகள். இதில் வந்துட்டு ஒளிர்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒளிருது. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விளக்குகள் அனைத்தும் காலை 6 மணிக்கு சந்திப்புகளில், அதாவது மார்னிங் 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா சந்திக்குது. ஓகேங்களா? அப்போது ஒன்றாக ஒளிருது. அதாவது 6 o'clock வந்துட்டு 3மே ஒன்றாக ஒளிருது எனில் மீண்டும் ஒன்றாக எப்போது ஒளிரும். அப்போது மீண்டும், அகைன் அப்படிங்கிற அந்த வார்த்தை மீண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அகைன் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் அங்கே மீச்சிமா இது வந்து கண்டுபிடிக்கணும். என்னங்க, ஃபஸ்ட்டு ஒரு 3 விளக்குகள் வந்துட்டு எரியுதாமாங்க. ஒன்று இந்த வினாடி 42 வினாடி, இன்னொன்று 72 வினாடி, இன்னொன்று 90 வினாடிகளில் வந்துட்டு இது பண்ணுது. அது வந்துட்டு 6 மணிக்கு வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒளிரும். அப்படி பார்த்தோம்னா மீண்டும் எப்பொழுது வந்து அது ஒன்றாக ஒளிரும். அப்போ ஒன்றாக அப்படிங்கிற வார்த்தை வருது, மீண்டும் வருது அப்படின்னா எல்சிஎம் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இந்த 42 எழுதிக்கலாங்களா? 42, 72, 90 இது எல்லாத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, 2வது வாய்ப்பாடில் போடலாங்களா? 2 2 4, 1 2 2, 2 6, இங்கே 1, 6 2 12, 4 2 8, மீதி 1, I 2 10. சரிங்களா? ஓகே, மறுபடி இப்போ வந்து 3வது வாய்ப்பாடில் போடலாம். ஆமாம் தானேங்க? 7 3 21, 1 3 3, 2 3 6, 1 3 3, மீதி 1, I 3 15. மறுபடியும் ஒரு 3வது வாய்ப்பாடு போடலாங்க. 7 அப்படியே எழுதிக்கோங்க. 4 3 12, I 3 15. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக வந்துட்டு நம்ம பெருக்கலாம். 2 6, 6 3 18, இங்கே 7 4 28 இன்ட்டு 5, 8 5 40க்கு மீதி 4, I 2 10, 10 4 14. அப்போ 140ஐயும் 18ஐயும் வந்து இப்போ பெருக்கணும். 140 இன்ட்டு 18, 140 இன்ட்டு 18, 0 4 8 32க்கு 2, மீதி 3,
1 8 8 3 11 0 4 1 0 2 5 2 அப்போ 2520 கிடச்சிருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா வினாடியாக மாற்றணும். அப்படின்னா என்னங்க பண்ணணும், இந்த செகண்டை வந்து 60ஆல் வந்து டிவைட் பண்ணணும். 4 24 மீதி 1 6 2 12 அப்போது 42 மினிட். ஓகேங்களா, இந்த நிமிஷத்தில் இதில் வந்து சந்திக்காதுங்க. இதை வந்து ஆல்ரெடி 6 மணிக்கு வந்துட்டு ரெண்டுமே அதாவது 3மே சேர்ந்து ஒளிரும். அப்போது மறுபடியும் எப்போ ஒளிரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 6 மணி கூட மறுபடியும் ஒரு 42 நிமிஷத்தை ஆட் பண்ணால் 6 மணி 42 இந்த நிமிஷத்தில் வந்துட்டு என்னங்க பண்ணும், மீண்டும் ஒளிரும். புரியுதுங்களா, எப்போ மீண்டும் ஒளிரும், மீண்டும் சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபுல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க என்ன கேட்டிருக்காங்க வினாடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து இங்கே செகண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆமாம் தானேங்க. அப்போ அது மினிட்ஸுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா 60ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண ஆன்சர் கூட ஆல்ரெடி என்ன வந்து எந்த டைமில் வந்துட்டு சந்திக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, எந்த டைமில் ஒளிரும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அது கூட வரக்கூடிய அந்த ஆன்சரை வந்து கூட்டிட்டிங்கன்னா 6 மணி 42 இந்த டைமில் தான் வந்துட்டு ஒளிரும் மீண்டும். புரியுதுங்களா, சரி. அடுத்து இன்னொரு சம்மு, அதாவது ஒரு மின்னணுவியல் கருவின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அது வந்து 60 வினாடிக்கு ஒரு முறை, 60 வினாடிக்கு ஒரு முறையும், அப்புறம் இன்னொரு கருவி 62 வினாடிக்கு ஒரு முறையும் ஒலிக்கும். இவை ரெண்டுமே 10 மணிக்கு 10 o'clock வந்துட்டு சேர்ந்து வந்து ஒலித்தால் அடுத்த முறை இரண்டும் சேர்ந்து ஒலிக்கும் நேரம் என்ன? சரிங்களா, அடுத்த முறை இரண்டும் சேர்ந்து ஒலிக்கும் நேரம் என்ன? சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், சேர்ந்து ஒலிக்கும்னு வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், HCF தானே, சாரி எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும். சேர்ந்து, ஒன்றாக, மீண்டும் அப்படின்னாலே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து ஒரு 2 போடுவோம். இங்கே வந்து எவ்வளோங்க வரும், 2 6 0 2 6 1 2. சரிங்களா, அப்போ ஓகே, இதுக்கு மேலே அடங்காது. அப்போது 30 × 2 60 60 × 31 இதை வந்து பெருக்குங்க. 0 6 0 18 அப்போ 1860. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வினாடி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம வந்து 1860ங்கிறது வினாடி, செகண்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நிமிடமாக மாற்ற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 60ஆல் வகுக்கணும். நிமிடமாக மாற்றணும் அப்படின்னு என்னங்க பண்ணணும், 60ஆல் வகுக்கணும். சரிங்களா, அப்போது 6க்கு இதை வந்து அடிச்சு விட்டுறேன். இது 3 டைம் வரும், 1 6 அப்போ 31. அப்போது ஆல்ரெடி வந்து 10 மணி இருக்குதுங்க, அது கூட 31 நிமிஷத்தை சேர்த்து அப்படின்னா 10 மணி 31 நிமிஷத்துக்கு மீண்டும் ஒளிரும். புரியுதுங்களா, ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நீளம் வந்துட்டு ஒரு 825 நீளம் கொடுத்துருக்குறாங்க. 825 சென்டிமீட்டர் நீளம், அப்புறம் 675 சென்டிமீட்டர் அகலம், உயரம் வந்து 450 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு துல்லியமாக அளக்க நாடாவின் அதிகபட்ச நீளம், துல்லியமாக அளக்க அதிகபட்சம் நம்மளுக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லைங்க. அதிகபட்சமா, குறைந்தபட்சமா, சமமாக இருக்கா, துல்லியமாக இருக்கா, இந்த மாதிரியான இதை மட்டும்தான் பார்க்கணும். அப்போ அதிகபட்ச நீளம்னு கேட்டாங்க. அதிகபட்சம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் HCF வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சிம்பிள், அவ்வளோதான். அப்போ அதிகபட்ச நீளம் பார்த்தீங்கன்னா அங்கே என்னங்க பண்ணணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கலாங்களா? இருங்க, இது நம்ம அழிச்சிடலாம். அதிகபட்ச நீளம்னா என்னங்க பண்ணணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த CM இதெல்லாம் வேணாம். ஓகேங்களா, ஓகே 0 வந்துருச்சு. அதிகபட்ச நீளம் அப்படின்னா ஒரு 5 போட்டுக்கலாங்க. 4 5 5 மீதி 3 6 5 30 மீதி 2 5 25 4 5 5 மீதி 1 3 5 15 மீதி 2 5 25 9 5 45 0. மறுபடியும் ஒரு 5 போடலாம். 3 5 15 மீதி 1 3 5 15 2 5 10 10 மீதி 3 7 5 35 1 5 5 8 5 40. சரிங்களா, ஓகே. மறுபடியும் ஒரு 3 1 3 3 1 3 3 9 3 27 6 3 18. சரிங்களா, நம்ம இப்போ வந்து
இது எல்லாமே வந்து ஹெச்சிஎஃப்னா ஒரே வாய்ப்பாடில் அடங்கணும். அப்போ இதெல்லாம் 5ஆம் வாய்ப்பாடில் வந்துருச்சு, இதுவும் 5ஆம் வாய்ப்பாடில் வந்துருச்சு, இதுவும் வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடியது ஏன்னா அதிகபட்ச நீளம்னா ஹெச்சிஎஃப்க்கு இங்கே இந்த ஒரு 3 நம்பரை வந்து நீங்கள் வகுக்கிறீங்கன்னா 3மே ஒரே நம்பரால் வகுப்படணும். ஆமாம் தானேங்க? அதன் அடிப்படையில் இந்த 2ஐயும் பெருக்கிறீங்க. 5 25 25 × 3 75. அப்போ என்னங்க ஆன்சரு? 75 சென்டிமீட்டர். ஓகேங்களா? சூப்பர். 35 பொம்மை இருக்குது. சரிங்களா? 35 பொம்மை இருக்குது. அது கூடயே அந்த பால் வந்துட்டு ஒரு பந்து ஒரு 40 பந்துகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு இதை சமமாக கொடுக்கணும். இதை வந்து பிரித்து சமமாக கொடுக்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக எத்தனை வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சமமாக இவற்றை வந்து சமமாக கொடுக்க வேண்டுமானால் அதிகபட்சமாக எத்தனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா மற்ற டைலாக்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. சமமாக இதை கவனிக்கணும், சரியாக இதை கவனிக்கணுங்க. அடுத்து துல்லியமாக இதை கவனிக்கணும், துல்லியமாக. அப்போது சரியாக சமமாக துல்லியமாக இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் வந்து அது கூட அதிகபட்சம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னங்க பண்ணணும்? நீங்கள் குறைந்தபட்சம் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அதிகபட்சம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் இதை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. 35 பொம்மைகள் வந்துட்டு இருக்குது, 40 பந்துகள் இருக்குது. அப்போது இது சமமாக சரியாக துல்லியமாக இந்த மாதிரி எந்த வார்த்தைகள் வந்துட்டும் அது கூட அதிகபட்சமாக ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 35க்கும் 40க்கும் ஹெச்சிஎஃப் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த வார்த்தைகள் தான் முக்கியம். ஹெச்சிஎஃப் வந்து எதுக்குங்க கண்டுபிடிக்கணும்? 35க்கும் 40க்கும் கண்டுபிடிக்கலாங்களா? 5 போடலாம். 7 5 35 8 5 40 இது ரெண்டும் அப்புறம் அடங்காது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னங்க? 5. புரிஞ்சுங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு 7th மாடல். நெக்ஸ்ட் நான் 8th மாடல் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரிங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு 1000 rupees பே பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு 3rd வீக் வந்து ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணுங்கிற இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி இது இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேங்க ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும்னு. நம்ம டெய்லி ரிவிஷன் கொண்டு போவோம். டெய்லி வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸும் வரும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நிறைய பேர் கேட்டுட்டு நான் வந்து டேட் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ சரியான டைமு ஜாயின் பண்ணிக்கோங்க. November 9க்குள்ளே வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணி முடிச்சுருங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து 10 வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே ஸ்டடி பிளான் தான், டேட்டு மட்டும்தான் மாறும். ஓகேங்களா? சரிங்க. எல்லோரும் நல்லா படிங்க. பாய்ங்க.